ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க. எத்தனை பேர் குடும்பத்தை பாத்தீங்களா சார்? இந்த மொழ மாதிரி பேசிய குடும்பத்தை பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சு ஊரை விட்டு ஓடி போயிட்டா. போங்க போய் பாருங்க. சும்மா விடக்கூடாதியா, குடும்பத்தோட அடிச்சு ஊரை விட்டு பிறக்கணுமையா. எங்க இருந்தாலும் புடிச்சு வந்து ஒழுங்குல மாக்கணுமையா. சும்மாவே இருக்கலாம். நீ பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்திட்டியா? விளக்க மாத்த எடுத்துட்டு போய் உள்ள இருக்கிறவங்க நாலு சாது சாப்பிடி ஊரை ஏமாத்தி படிக்கிறதுக்கு குடும்பத்தோட தூக்கு சாப்பிடாம இவனுங்களா எதுக்கு உயிரோட இருக்கானுங்க? சும்மா விடாதவ போமா, போய் கேளு. போய் கேளுமா, என்ன சொல்றது கேளு. எங்க பணத்துக்கு என்ன பைசா கொஞ்சம் அமைதியா இருக்கு தயவு செஞ்சு. ஏமாத்தலைங்க, யாரும் ஏமாத்தாங்க. ஐயா ஐயா வேணா, சொல்லுக்கலையா வேணா. ஐயா 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 உங்களை ஐயா வேணாம், சொல்றது கிடைக்கியா வேணாயா. உங்க படம் கிடைக்கியா, சொத்து கொடுக்காதீங்க. கைப்படி கேளுங்கயா, அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த நேரத்துல ஏமாங்கி வந்து நாங்க படுறது பத்தாதான். ஓரமா போய் நில்லுமா, ஓரமா போய் நில்லு. சொல்றது கேளுங்க, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். தயப்படி போங்க, தயப்படி போங்க. உங்க படம் உங்களுக்கு கிடைக்கியா, கிடைக்கியா. கலைஞர் சார் ரொம்ப கலாட்டா இருக்கு. உடனே பரப்பிட்டு வாங்க சார், வாங்க சார். குடும்பத்தோட தூக்கு போட்டு தொங்கணுமியா? அதை விட்டு எதுக்கு ஊரை விட்டு வாங்க? அவர் எங்க போனாரு எங்களுக்கு தெரியாதியா. தயப்படி கொஞ்சம் பொறுமையா இருக்கியா. அவன் ஒண்ணு அண்ணையா, பொண்டாட்டி பிள்ளைல உள்ளதானே இருக்கு. அவங்க அடிச்சா எல்லாம் வந்துருயா. தயவு செய்து நாமே புரிஞ்சுக்கங்க, இப்படி கத்தி கலாட்டா பண்ணாதீங்க. உள்ள இருக்க பொண்டாட்டி பிள்ளைகளோட நகையை வந்து முதல்ல பணத்தை கொடுக்க தெரியா? நீங்க சத்தம் போட்டு சண்டை போடுறதுல மட்டும் உங்க பணம் திரும்ப கிடைச்சிருமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னது அமைதியா இருக்குது? உலக சம்பாரிச்ச காசியா அங்கங்க கடனோட வாங்கி கொடுத்துக்கோ. சார் உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது சார். நாங்க கண்டிப்பா ஏதாவது ஏற்பாடு பண்றோம். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவீங்க, முதல்ல பணத்தை எடுத்து கொடுங்கயா. இவங்க எல்லாம் இப்படி கேட்டா எப்படியா பணம் வரும்? பணத்துக்காக எங்கே ஒழிச்சு வச்சிருப்பாங்கயா. அடிச்சு ஓச்சா தான் பணம் வரும். அடிக்கையா அடிக்கையா, கொல்லுகையா. எங்க கொல்லாத பணம் கிடைக்குன்னா வேற எடுத்து தெருவில் விட்டுட்டாமா கொப்ப. இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரே நாள் தரமட்டமாக்கிட்டானம்மா. சொல்றது கேளுங்க. ஐயா தயவுபடி கொஞ்சம் பொறுமையா இருக்கியா, பொறுமையா இருக்கு. பணம் கிடைக்கியா, உங்க பணம் கிடைக்கியா, உங்க பணம் கிடைக்கியா. தள்ளி போங்க. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருக்கு.
என்ன சார் பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பணம் போச்சு நாங்க என்ன நல்லா கேளு, எல்லாரும் கேளு. நீங்க இங்க வந்து கலாட்டா பண்றனாலும் கூச்சல் பண்ணாலும் கள்ள விட்டதுனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்க போறதில்ல. சட்டப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ நான் பண்றேன். இதுக்கு மேல இங்க நீங்க கூச்சல் பண்ணி கலாட்டா பண்ணி உங்க மேல ஆக்ஷன் எடுத்துருவேன். அவங்களை அடிக்கிறனாலும் வீட்டை உடைக்கிறனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்குமா? அப்ப எங்க பணத்துக்கு வலிங்க. பொறுமையா இரு. முதல்ல நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுட்டு ஓடி போனானே அவனை தேடி பிடிச்சிட்டு உங்க பணமெல்லாம் திருப்பி கிடைக்க ஏற்பாடு பண்றேன். அத முதல்ல செய்யுங்க சார். நீங்க அதுக்காக வீடு வந்து அடிச்சா உங்க மேல ஆக்ஷன் எடுத்துருவேன். எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போங்க. வெளியே போ. வெளியே போ சொல்லு. கேட்டு கொடுக்க வக்கீல்ல. கேட்டாரு. தனியா சொல்லணுமா? வெளியே போமா. சார் அவரோட பொண்ணு தான் சார் அவங்க. அப்ப உள்ள போங்க. இங்க எதுக்கு நிக்கிறீங்க? போங்க உள்ள. எல்லாரும் வெளியே போங்க. அம்மா நான் சக்திமா. கதவு தர. சக்தி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அப்பா இப்படி பண்ணிட்டு பிரச்சனை இங்க எதுக்கு அழுகிட்டு இருக்கீங்க? போங்கம்மா உள்ள. சார் உள்ள கூட்டிட்டு போங்க சார். உள்ள போங்க சார். போங்க சார், நீங்க போங்க சார். கல்ல விட்டு எரிய போறாங்க. போங்க சார். போங்க சார். போங்க சார். கதவை மூடுங்க சார். கதவை மூடுங்க. அழாதம்மா. மூடுங்க சார். போங்கயா. என்ன வேட்டியா? எல்லாரும் வேட்டியா? விரட்டு கேட்ட மூடு. விரட்டு போமா. இங்க என்ன பண்ற? போ. வெளியே போ. வெளியே போ. அப்புறம் பேசிக்கலாம் போ. நான் என்னடி பண்ணுவேன்? எல்லாம் சரியிடுமா? நீ அழாத. இருப்பனா போயிடுவானா? ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. உங்க மிஷின் என்ன சொல்லுது? பிபி தாறுமாறா ஏறி இருக்கு. 40 லட்சம் ரூபா டாக்டர். கிட்டத்தட்ட 1/2 கோடி கொள்ள போன மாதிரி போயிடுச்சு. பிபி ஏறாம என்ன பண்ணும்? இப்படி அதே நினைச்சிட்டு இருந்தா பிபி இன்னும் கொஞ்சம் தான் சார் ஏறும். அப்ப அதை மறந்துட சொல்றீங்களா? உங்க ஃபீஸ் 250 ரூபா. அதை தராம விட்டா நீங்க அதை மறக்காம வாங்கிக்கிறீங்கல்ல. எப்படி மறக்கிறது? 40 லட்சம் மறக்க முடியுமா? அவன் பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்குவான். நான் என் பிள்ளைக்கு வரதட்சணையா 40 லட்சத்தை கொடுத்துட்டு நிக்கிறேன். என் சர்வீஸ்ல இப்படி எல்லாம் ஆனதில்ல. இப்படி உங்க உடம்ப கெடுத்துக்கிறதுனால போன பணம் வரவா போகுது. இன்னும் கொஞ்சம் நாசா செலவாகும். டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருக்க முயற்சி பண்ணுங்க. இந்த பாட்டிலில் உள்ள மாத்திரையை டெய்லி 3 வேளை சாப்பிடுங்க. இதை காலையிலையும் நைட்டும் சாப்பிடுங்க. அமுதா அதை வாங்கிக்கம்மா. சரி இப்போ வரேன் சார். வரேம்மா. உடம்பு பார்த்துக்கோங்க. அங்க போன் அடிக்குது பாரு. ஹலோ அத்தை, நான் நந்தன் பேசுறேன். தாமரைக்கு இடுப்பு வந்துருச்சு. அப்படியா? உடனே கிளம்பி வாங்க. சரி வந்துருங்க. நாங்க உடனே புறப்பட்டு வந்துடுறோம். ஓ, ஓடி போன ஓடியாந்துட்டானா? பணம் கொடுக்க போறானா? ஏங்க எப்ப பார்த்தாலும் பணத்திலேயே குறியா இருக்கிறீங்க? நம்ம மாப்பிள்ள பேசினாரு. தாமரைக்கு இடுப்பு வலி வந்துருச்சான். நம்ம 2 பேரையும் உடனே புறப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருக்காரு. அடுத்த செலவு ஆரம்பம் ஆயிடுச்சு. ஐயோ, ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? பேரப்புள்ள பிறக்க போகுதுங்கிற சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு? பேரப்புள்ள பிறந்துட்டா கொடுத்த பணமெல்லாம் அப்படியே திரும்ப வந்துட போதாக்கும். ஓ, எந்திரிங்க. பேசிட்டே இருப்பீங்க. போய் சட்டையை போட்டுட்டு வாங்க. நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம். போங்க. சட்டையை மாட்டினா 40 லட்சம் ரூபா அப்படியே வந்து சேர்ந்துரும். பெனாத்திக்கிட்டே இருக்காரு பாரு. அம்மாடி, அழாத. அமுதா பாத்துக்கோமா, தனியா இருக்கா. அந்த முரட்டு பையன் ஏதாவது பேசிட போறான். ஜாக்கிரதையா பாத்துக்கோ. என்ன? சரிக்கா. அம்மா அழாதடா. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன். ஜாக்கிரதையா இருமா. அமுதா இருக்கா, உன்னை பாத்துப்பா. சரியா? அழாத. அமுதா, நான் சரவணனை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிக்கா. பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். கண்மணி, அழாதம்மா. அழாதடா. நீ போமா. போ. போமா.
கண்மணி, ஓ, உன் சின்ன தங்கச்சி பேர் என்ன? கீர்த்தனா. அவளை அடுத்து வர ஒலிம்பிக்கு அனுப்பலாம்ல? நான் ஏன் சொல்றேன்னா, அநேகமா ரன்னிங்ல அவளுக்கு கோல்டு மெடல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? உங்க குடும்ப பாரம்பரியமே அதானே. உன் மூத்த அக்கா மேகலா சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த சக்தி கல்யாணத்தன்னைக்கு என்ன விட்டுட்டு ஓடி போனா. இப்ப உங்க அப்பா ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. ரன்னிங்ல பின்ற பாரம்பரியம் இருக்கிறீங்களே. கீப் இட் அப். ஐயோ, எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டாங்க. இவர் எங்க போனார்னே தெரியலையே. அம்மா, அம்மா, அப்பா, கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுங்க. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு மொத்தமா போய் சேர்ந்துடுறோம். திலகா, என்ன நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? பேசாம இருமா. பின்ன என்னப்பா பண்றது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பேசுனதை கேட்டீங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இன்னடா உயிரோட இருக்கணுமா? திலகா, அதுக்காக செத்து போயிடலான்னு சொல்றத? செத்து போயிடுறது ரொம்ப சுலபமா? அப்படி செத்து போயிட்டா செத்த நேரத்துக்கு முன்னாடி கண்டபடி பேசுறாங்களே, அதெல்லாம் உண்மை ஆயிடாதா? ஃப்ராடு குடும்பம், ஏமாத்துற குடும்பம், அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்களே, அதெல்லாம் நிஜமாயிடாதா? இதையெல்லாம் உன் புருஷன் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டானா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரா? ஓடி போறது, செத்து போறது, இதெல்லாம் நம்ம மாதிரி ஆட்களுக்கு அழகு இல்லம்மா. மனுஷனா அவருக்கு வைராக்கியம் வேணும். கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இப்படி அம்போன்னு விட்டு அவர் பாட்டு போய் என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? என் தம்பி எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. நீங்க என்னடான்னா அவன் தலையை போட்டு உருட்டுறீங்களே. நீங்களா ஒரு பெரிய மனுஷனா? நான் சொன்னதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்காம வீணா கத்தாத. யாரையா கத்துறா? நீ பேசுறத புரிஞ்சுக்காத முட்டாச்சிருக்கி இல்லனா. என் தம்பி இங்க இருக்கும்போது இந்த குடும்பத்தால அவனுக்கு நிம்மதி இல்ல. அவன் போனதுக்கு அப்புறமும் அவனை இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே. யார் அசிங்கப்படுத்துறா? இவ்வளவு பேர் இருக்கும். பிரச்சனை என்னன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் இப்படி பண்ணதுனால எவ்வளவு பெரிய அசிங்கம். அடேங்க அப்பா, உங்ககிட்ட எல்லாம் சொல்லி இருந்தா அவனை பேசி பேசியே கொண்டு இருப்பீங்க. நண்டு சிண்டெல்லாம் எழுத்து பேசுதுன்னு தான் நொந்து போய் அவன் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான். சும்மா ஏதாவது பேசாதீங்க. அப்பா பண்ணது தப்புதான். அவர் ஓடி போனதாலதான் எல்லாரும் நம்பிக்கை இப்படி வீடுக்குள்ள பூந்தாங்க. அவர் மட்டும் கொஞ்சம் வைராக்கியமா இருந்திருந்தா நிச்சயமா நிலைமை இப்படி இருந்திருக்காது. என்னடி, உன்னை பெத்தவர் ஒரு பக்கம், நீ பெத்த பையன் இன்னொரு பக்கம், மாறி மாறி என் தம்பிய பத்தி பேசுறாங்க. நீ நின்னு வேடிக்கை பாக்குறியோ? என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க மனசுல இருக்கிறது சொன்னாங்க, அதுக்கு நானா பொறுப்பு? நீதாண்டி, நீதான் அவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குற. அத்தை போதும். எங்க அம்மா பத்தி ஏதோ சொன்னீங்க. என்னடா பண்ணுவ? என் தலையை சீவிடுவியோ? நல்ல குடும்பம் இது, நல்ல குடும்பம். எல்லாருமா சேர்ந்து என் தம்பி அனுப்பிட்டீங்கல்ல. என் தம்பி அனுப்பிட்டீங்க. அத்தை, ஏய் வாய் மூடு. நீ பேசாத. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி நடந்து எல்லாத்துக்கும் காரணமா இருந்துட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற? எப்படி? ஏய் சீ, உனக்கு அறிவு இருக்காடி? உனக்கு அறிவு இருக்கா? வீட்டை விட்டு ஓடி போனது உன் புருஷன். அதுக்கு காரணமா இருந்தவ இந்த ஓடுகாலி. அவளை அப்படியே கூட வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. அது சரி, 2 பேரும் கை தேர்ந்த கைகாரிங்களாச்சே. விட மாட்டேன்டி. உங்க 2 பேரையும் நான் சும்மா விடவே மாட்டேன். அப்பா, இந்த நேரத்துல கூட இப்படிப்பட்ட பேச்சை கேட்கறத விட செத்து போயிருக்கலாம். இன்னும் இந்த வீட்டுல யார் யார் என்ன எப்படி எல்லாம் பழிச்சு பேச போறாங்கன்னு தெரியலையே.
ஒன்றும் குறைச்சல் இல்லை. இல்ல இப்படி ஆளுக்காளு புலம்புறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இங்க இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நான் 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 சொல்றது தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எல்லாரும் இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளவு சரியா படலைங்க. இல்ல தகராறு பண்ண கடன்காரங்களாம் மறுபடியும் வரலாம், இல்லைன்னா விஷயம் கேள்விப்பட்டு இன்னும் நிறைய பேர் வரலாம். அப்படி எல்லாரும் வந்தாங்கன்னா உங்களுக்கு மனசு இன்னும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருக்கல. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.